இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 7 15 முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். அன்பானவர்களே, நேற்றைய தினம் திருத்தூதர்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் சீடர்களுக்கும் திருத்தூதர்கள் வழி வருகின்ற சீடர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. பேய்களை ஓட்ட, உடல் நலம் குன்றியவர்களை குணமாக்க, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க என்று அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அனுப்பப்படுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்த மிக மிக கூர்மையான ஒரு கருத்து இங்கே என்ன சொல்லுகிறது என்றால், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். வீடு சந்திச்சாலே நம்மளுக்கு கவர் வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணா காசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப காசுக்கு தான் வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. குணப்படுத்துகின்ற புனிதமான கடமையை செய்வது நம்மேல் சுமத்தப்பட்ட சுமை. நற்செய்தியை அறிவிப்பது நம்மேல் சுமத்தப்பட்ட சுமை. பேய்களை ஓட்டுவது அப்படியே தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமை. இவைகள் இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ளன. இலவசமாகத்தான் நாம் வழங்க வேண்டும். என்னுடைய குருவானவராக இருக்கிற என்னுடைய வயிற்று பொழப்புக்காக, என்னுடைய தனி செலவுக்காக அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், இந்த ஊழியங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் விரும்பி கொடுக்கிறார்கள் என்றால் அது அன்பின் காணிக்கை. நாம் அதை எதிர்பார்த்து செல்லுகிறோம் என்றால் அது வம்பின் காணிக்கை. அப்ப நம்ம கவர் எதிர்பார்க்க கூடாது. நம்மளை புழைக்க வைக்கிறது வேலையால் கூலிக்கு உரிமை உடையவன் என்று இயேசு சொல்லுகிறார், பைபிள் சொல்லுகிறது. கடவுள் எப்படியும் நமக்கு தண்ணீர் வைத்தவன், செடியை வைத்தவன் தண்ணீர் ஊற்றாமல் போவானா? நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பிழைக்க வைக்க மாட்டாரா? அழைப்பையே பிழைப்பாக கருதினால் அது கடவுளுக்கு அடுக்குமா? நான் இப்படி எல்லாம் சொல்றேன்னு குருக்கள் கோச்சிக்கோங்க. அதனால எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? நான் சொல்ற கேள்விகளெல்லாம் எனக்குள்ளும் எழுப்பி கொள்ளுகிறேன். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறேன், தாழ்மையோடு ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கென்று எங்களை அழைப்பதற்கு எங்களிடம் எந்த தகுதியும் இல்லை. உம்முடைய விருப்பத்தினாலே எங்களை அழைத்தீர். தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார், அவர்களுக்கு இந்த கடமைகளை கொடுத்தார் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஊழியங்களை வைத்து நாங்கள் பிழைக்க விரும்புவது எவ்வளவு பெரிய மடமை என்பதை உணர்ந்து கொள்ளவும், அழைப்பை பிழைப்பாக்காமல் அழைப்பின் வழியாக எங்களுக்கு ஆவன செய்கின்ற கடவுள் எங்களிடையே இருக்கிறீர், எங்களை பிழைக்க வைப்பீர் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.